வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா சில பேசிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் நம்ம கத்துக்க போறோம். ஸோ இப்போ ஸ்டேஜ்ல இந்த ஸ்ப்ரைட் இருக்கு, இந்த கேட். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம் இந்த கேட்டுக்கு? இந்த கோடிங் டேப் நீங்க பாத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேனல்ல விதவிதமான கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்ப மோஷன்னா மூவ்மெண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். லுக்ஸ் அது எப்படி இருக்கு, இல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும், இல்ல காஸ்டியூம் மாத்தணும், அந்த மாதிரி லுக்ஸ் இருக்கு. அதே மாதிரி சவுண்ட், ஈவெண்ட்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிப்படியா நம்ம கத்துக்குவோம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம பார்ப்போம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே மூவ் 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி இங்க நம்ம வச்சு இப்ப இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா, இந்த பிளாக் நம்ம இப்ப கிளிக் பண்ணோம்னா என்ன நம்ம பாக்குறோம்னா அந்த கேட் ஆக்சுவலி 10 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுது. இப்ப அடுத்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ், ஒரு குரூப் மாதிரி இருக்குங்க. அதாவது ப்ரோக்ராமிங் சீக்வென்ஷியல் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். அப்படின்னா ஒரு ஸ்டெப் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப். ஸோ இப்போ மூவ் 10 ஸ்டெப்ஸ். இப்போ இந்த கேட் 10 ஸ்டெப் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, ஒரு டேர்ன் பண்ணலாம். அதாவது இப்ப இங்க பாத்தீங்கன்னா டேர்ன் 15 டிகிரிஸ்னு ஒன்று இருக்கு. அது இப்ப கொண்டு இப்ப சும்மா தனியா வச்சோம்னா, ஓகே, அதை கிளிக் பண்ணா என்ன ஆகுது? அது டேர்ன் பண்ணுது, கிளாக் வைஸா 15 டிகிரிஸ் டேர்ன் பண்ணுது. இப்ப மறுபடியும் டேர்ன் பண்ணோம்னா இத டேர்ன் ஆன்டி கிளாக் வைஸ் 15 டிகிரிஸ்னு இந்த பிளாக் கொண்டு வரலாம். ஸோ திருப்பி வருது. ஓகே, இப்ப நம்ம இத மூணையும் ஒன்னு சேர்த்து வச்சோம்னா, இப்ப இதை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகுது? அது மூவ்மெண்ட் தெரியுது. ஆனா அந்த டேர்னிங் கிளாக் வைஸ், டேர்னிங் ஆன்டி கிளாக் வைஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு காரணம் கோடிங் அதை கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். நம்மளுக்கு சில நேரத்துல ஏதாவது ஒரு அவுட்புட் நம்ம கிளியரா நம்ம பார்க்கணும்னா நம்ம ஒரு டிலே ஆட் பண்ணோம். டிலேனா ஒரு வெயிட்டிங் டைம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு அந்த டிலே நம்ம எங்க இருக்குன்னா கண்ட்ரோல் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வெயிட்னு இருக்கு. ஸோ நம்ம வெயிட்டை கொண்டு நடுவில் இங்க வச்சோம்னா 15 டிகிரிஸ் டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் 1 செகண்ட் வெயிட் பண்ணி அப்புறம் மறுபடியும் 15 டிகிரிஸ் டேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வெயிட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது மூவ் பண்ணி அது மூவும் அந்த ரொட்டேஷனும் பாத்தீங்கன்னா ஒன்னா வருது. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு வெயிட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா 10 ஸ்டெப், கிளாக் வைஸ் 15 டிகிரிஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 15 டிகிரிஸ். கரெக்டா? வெரி குட். இதை ட்ரை பண்ணுங்க. அடுத்த லெசன்ல இதை எப்படி இன்னும் படிப்படியா இம்ப்ரூவ் பண்ணலான்னு நான் கத்து தரேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.